ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அல்லி செடி வளர்ப்பு முறை பார்ப்போங்க. இந்த அல்லி செடியெலாம் இது நான் புதுசாக இப்போ தனியாக வந்திருக்குது. கலர் ஒயிட் கலர், ஆனால் சின்னதாக பூக்குது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்குது இந்த ப்ளூ கலருங்க, ப்ளூ விசில்னு சொல்லுவாங்க இது பேர். இது இலைகள் மூலமாகவே நம்ம செடிகள் வளருதுங்க. இப்போ தான் நான் பார்த்தேன். இலைகள் இந்த மாதிரி நடுவில் இதுவாக வேர் பின்னாடி விட்டு புது புது செடிகள் நம்மளுக்கு உருவாகுது. நம்ம பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா நம்ம புது செடி உருவாக்கலாம். இது தாங்க நான் ஒரு 2-3 இலைகள் போட்டு இதை பார்த்தா ஒரு 3 செடி உருவாகிருக்குது. பயங்கர ஹாப்பி எனக்கு. அல்லி செடியில் விதைகள் மூலமாகவும் இந்த மாதிரி இலைகள் மூலமாக தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த செடிகளை உருவாக்கலாம். இல்லை கிழங்குகள் மூலமாக உருவாக்கலாங்க. இது இலைகள் மூலமாக உருவாகிறது எனக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா ஈஸிங்க, இலைகள்லேயே நிறைய வேர் விட்டு வருது. நான் ஒரு குட்டி